ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கவின் ஃப்ரம் டாப்பர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி ஒரே இடத்துல டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ தென் டிஎன்பிஎஸ்சி, ஸோ ஒரே அகாடமியில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கிட்டோம். அதோடு கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற முறையில் தான் கிளாஸஸ் அப்படிங்கிறத அமைச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன்னா உள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரி, அவங்களுடைய ஸ்டேஜ் என்ன, அவங்களுக்கு எந்த கோர்ஸ் கரெக்டாக இருக்கும், அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அது செட் ஆகுமா, அவங்களுக்கு அது பொருந்துமா, படிக்க முடியுமா அவங்களால எல்லாமே பார்த்து தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? யாருக்கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இந்த சப்ஜெக்ட் ஆவாங்க, ஃபீஸ் கட்டுங்க, ஓகே பண்ணுங்க. உங்களுக்கு அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, நம்மளால் முடிக்க முடியுமா, எவ்வளோ நாள் ஆகும், சரிங்களா, இது முடித்தா வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது, அடிப்படை விஷயங்கள் தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஏற்ற முறையில், ஏன்னா வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும். அதை வச்சு அவங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுக்கு ஏதாவது அவங்க நினைக்கிறத வந்து பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓ எல்லாம் படிக்கிறதே ஒரு டிஎன்பிசி குரூப் 4 தென் குரூப் 2. ஸோ மெயினாக அதுக்காக தான், ஸோ அந்த விஷயத்துக்காக தான். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை எவ்வளோ நாளில் முடிக்க முடியும், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் எல்லாமே ஐடியா கொடுத்துட்ருக்கோம். ஸோ டைப் ரைட்டிங் மட்டும் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக வந்து தான் படித்தாகணும். சரிங்களா? அது ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி வந்து டிஎன்பிசி ஆகட்டும், ஷார்ட் அண்ட் சிஓஏ எல்லாமே சரியான ஐடியா கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் இணைஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது இண்டிவிஜுவல் கிளாஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக இருக்கும். ஸோ செப்பரேட்டாக இருக்கும்போது அவங்க கேட்டகரி என்ன, அவங்க ஸ்டேஜ் என்ன, எந்த சுச்சுவேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன டவுட் வருது, ஸோ அவங்க எதில் வீக்காக இருக்காங்க, எல்லா விஷயங்களும் டெய்லி அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ whatever நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் ஓகே. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்டேஜ் என்ன, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, சரிங்களா, எவ்வளோ நாளில் முடிக்க முடியும், ஸோ எல்லா விஷயங்களும் இந்த பேசிக் விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு எந்த கோர்ஸாக இருந்தாலும் படிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நம்ம போத் இயர் முடிக்கணும் சார், ஷார்ட் ஹேண்டில் பாசிபிலிட்டி இல்லை தான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியாது இல்லையா? அது என்ன ஸ்டேஜ் இருக்குது, எப்படி பண்ண முடியும், டியூரேஷன் எவ்வளோ, குறைஞ்சபட்ச டியூரேஷன் எல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தெளிவாக சொல்லணும். ஈவன் டைப் ரைட்டிங் ஆகட்டும், டைப் ரைட்டிங் எவ்வளோ நாளில் முடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால், ஸோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன இருக்குது, அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியராக சொன்னால் தான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக வந்துமே நிறைய பேர் ஐடியா கேட்டு போயிருக்காங்க. தென் நம்ம சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிருக்காங்க, படிச்சுட்டும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எந்த விஷயம் நீங்கள் எங்கே படித்தாலும் ஓகே, whatever. ஸோ அதை நீங்கள் எங்கே படித்தாலும் ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பேசிக் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுட்டு போடுங்க. அந்த நீங்கள் டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், அது ஜாப் போனவங்களாகட்டும் இல்லை கிளாஸ் பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்களாகட்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வெயிட்டேஜ் மார்க் வச்சு சிலபஸ் வைஸ் படிங்க, முக்கியமான விஷயம். ஸோ அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். தமிழ் மேக்ஸ் படிக்காமல் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட். ஸோ இதுதான். ஸோ இந்த அடிப்படை விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம நினச்ச விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருந்தாலே போதும். ஸோ அதோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ எது படித்தாலும் அதோடைய கன்சிஸ்டன்சி லெவல் அப்படிங்கிறது, அதாவது அந்த தொடர்ச்சியாக படிக்கிறது தான் நம்ம கை கொடுக்குமே ஒழிய ஒரே நாளில் நிறையா படிச்சுட்டு ஒரு 2 நாள் வந்து படிக்காம விட்டுறது, ஒரு மாதம் கேப் விட்டுறது அப்படிங்கிறது லப்பர் பேண்ட் மாதிரி தான். ஸோ இழுத்து பிடிப்போம், திரும்ப விட்டுருவோம், பழையபடி வந்துடும், மறுபடியும் இழுத்து பிடிப்போம், கொஞ்சம் நாள் கழிச்சு இழுத்து பிடிப்போம், பழையபடி வந்துடும். இது வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எது படித்தாலும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேற டாப்பர்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் எல்லாமே சொல்லிட்டு வருவோம், வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக வரணும் சார், நேரடியாக பார்த்து உங்களுக்கு ஐடியா கேட்கணும் சார் அப்படின்னாலும் தாராளமாக வாங்க. ஓகேங்களா? ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்தி வேலூர் டாப்பர்ஸ் அகாடமி. ஸோ பஸ் ஸ்டாண்டில் பரமத்தி வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 2 மினிட்ஸ் தாராளமாக ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணி படிக்கலாலும் ஓகே. பட் ஆனால் ஸ்டே பண்ணனால் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? ஸோ எது படித்தாலும் கண்டிப்பாக நல்ல முறையில் படித்தா எல்லாமே சத்தியம் தான். சரிங்களா? நன்றி.